நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதை சொல்றேன். அமன் ரியான்ற ஒரு தம்பதி இருக்காங்க. ரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பணக்கார லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறாங்க. ஹஸ்பண்டுக்கு நிறைய செலவு வச்சுட்டு இருக்காங்க. இவருக்கு பண்ண முடியலனாலும் இவர் ஒய்ஃபுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அமன் ஒரு நல்ல வேலையில இருக்காரு. ஆனா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், பிசினஸ் மேன் ஆகணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கு. அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துட்டு இருக்காரு. ஒய்ஃப் வேற ஒரு பக்கம் செலவு வச்சுட்டு இருக்காங்க. அது மீறியே இவர் சேர்த்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஒய்ஃபுக்கும் இவருக்கும் பிரச்சனை ஏற்படுது. எப்படி அந்த பிரச்சனை ஏற்படுது, இவர் நினைச்ச மாதிரி பிசினஸ் மேன் ஆனாரா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி ஏற்கனவே நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல்ல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப இந்த கதைக்குள்ள நம்ம வந்துடலாம். இந்த கதையோட தொடக்கமே அமன் ரியான்ற ஒரு தம்பதியை காட்டுறாங்க. அமனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்காரு. கை நிறைய சம்பளம் கிடைக்குது. அதாவது 80,000 ரூபாய் கிட்ட இவர் சம்பளம் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. ஒய்ஃபை நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு. அதாவது நம்மள நம்பி வந்திருக்கா, இவளை நல்லபடியா பாத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒய்ஃபுக்கும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி யாரும் கிடையாது, இவருக்கும் யாரும் கிடையாது. ரெண்டு பேருமே காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. சோ ஒய்ஃப் ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இந்த போன் எனக்கு செட் ஆகலங்க, வேற போனை வாங்கித்தாங்கன்னா உடனே இவர் செலவு பண்ணி அந்த போனை வாங்கி தராரு. அவனுக்குள்ள சில ஆசையும் இருக்கு. அது என்னன்னா, இப்போ ஒரு நல்ல வேலையில இருக்காரு. அதாவது படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வேலையில இருக்காரு. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், அது மூலியமா நம்ம ஒரு பிசினஸ் மேனா ஆகணும்ன்றதுதான் இவரோட கனவா இருக்கும். ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னா நிறைய நிறைய காசெல்லாம் தேவைப்படும் பாத்தீங்களா. இவர் சம்பாதிக்கிறதுல ஒரு பெரிய பகுதியை நம்ம சேர்த்து வைக்கணும், சேர்த்து வச்சு ஸ்டார்ட் அப்பா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஒய்ஃப் ஒரு பக்கம் செலவு வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, எனக்கு போன் வேணும், நம்ம ஒரு பெரிய டிவியா வாங்கினா என்ன, இந்த மாதிரி செலவு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒய்ஃபு கிட்டையும் இவர் அந்த விஷயத்தெல்லாம் வெளிப்படுத்த மாட்டாரு. இல்ல நம்ம சேவ் பண்ணும் அப்படின்றதெல்லாம் சொல்ல மாட்டாரு. முடிஞ்ச அளவுக்கு ஒய்ஃபை நல்லபடியா பாத்துக்கணும்ன்றதுக்காக அவங்க ஆசைப்படுற எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. அதை மீறி காசு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் இவர் இவரோட அந்த ஸ்டார்ட் அப்புக்காக சேர்த்து வச்சிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் நமக்காக பார்த்து பார்த்து இவ்வளவு விஷயத்த பண்றாரே அப்படின்ற மாதிரிலாம் இந்த ரியா யோசிக்கவே மாட்டாங்க. ரியா இந்த அளவுக்கு கெட்டு போனதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, போனை வாங்கி தந்துட்டார்ல, எப்ப பாரு சமூக வலைதளங்கள்லாம் பயன்படுத்துறாங்க. அதுல இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கிடைக்கிறாங்க. எல்லாருமே என்னோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி நிறைய ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம்ல நிறைய ரீல்ஸ் எல்லாம் பாக்குறாங்கல்ல, ஒவ்வொருத்தருமே அவங்களோட லைஃப ரொம்ப பெரிய லெவல்ல வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுது. இன்ஸ்டாகிராமே ஃபேக் தான். நிறைய பேர் உண்மையான விஷயத்த வெளிப்படுத்தாம கொஞ்சம் அவங்களோட வாழ்க்கை பெரிய லெவல்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, அதை பார்த்து இவங்களுமே நம்ம வாழ்க்கை அப்படி இருந்தா நல்லா இருக்கும், நம்ம தேவையில்லாம ஒரு சாதாரண நபரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டுமோ, பெரிய தப்பு பண்ணிட்டுமோ அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள தோண ஆரம்பிக்குது. அப்பப்ப அமன் கிட்ட அதை வெளிப்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. நீங்க உங்களை கல்யாணம் பண்ணி நான் என்ன பெருசா பாத்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சாடமாடியா பேச ஆரம்பிக்கிறாங்க. அமனுக்கு இது ரொம்ப கஷ்டத்தை தருது. அது என்னன்னா, அமனை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சேர்க்கிறாருன்னா, இவர் வேலை பாக்குறாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல இப்ப சாப்பாடுக்கான காசு அந்த இதெல்லாம் தனியா தருவாங்க. அதெல்லாம் இவர் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணாம அதை கொண்டு மிச்சப்பத்தி வீட்டுல இருந்தே சாப்பாடை கட்டி எடுத்துட்டு போய் அந்த மாதிரிலாம் மிச்சப்பத்துறாரு. எல்லா விதத்திலயுமே மிச்சப்பத்துறாரு. இப்படி நம்ம மிச்சப்பத்தி ஒய்ஃப் ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா ஒய்ஃப் நம்மள புரிஞ்சுக்காம இப்படி பேசுறாளே அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை கூட இவர் வெளிப்படுத்த மாட்டாரு. என்ன இப்படிலாம் பேசுறன்ற மாதிரி கோபமா வெளிப்படுத்த மாட்டாரு. உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது இவங்களுமே சில விஷயங்களை பார்த்து வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் வேணும்னு கேட்கும்போது அதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். காசு நிறைய, ஆனா யூஸ்ஃபுல்லே கிடையாது. இருந்தாலுமே ஒய்ஃப் ஆசைப்படுறாங்களோ அந்த விஷயத்த பண்ணலான்ற மாதிரி இவர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்று பக்கம் இவர் காசை சேர்த்துட்டு இருக்காரு. ஒய்ஃபுக்கு அதெல்லாம் தெரியல. ஏன்னா ஹஸ்பண்ட் காசு எல்லாத்தையும் நம்ம ஆல்மோஸ்ட் செலவு பண்ணிடுறோம், மிச்சம் எதுவும் இல்ல போலன்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அவர் காசை ஒரு பக்கம் சேர்த்துட்டு இருக்கிறத ஒய்ஃப் கிட்ட வெளிப்படுத்துறாரு. அது என்னன்னா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, எனக்கு பிசினஸ் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கான ஒர்க் எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் சேவிங்ஸா இவ்வளவு வச்சிருக்கேன், அது மூலியமா இந்த விஷயத்தெல்லாம் பண்ண போறேன்ற மாதிரி பேசும்போது ஒய்ஃபுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. எது ஹஸ்பண்ட் ஒரு 20 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சிருக்காரான்ற மாதிரி ரியாக்கு தோண ஆரம்பிச்சிருது. 20 லட்ச ரூபாய் இருந்தா என்னென்னமோ பண்ணலாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல இவங்களுக்கு வில்லங்கமான ஃப்ரெண்ட்ஸுங்க கிடைச்சிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒன்னும் இல்ல, இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்ல நீ காசை போட்டோம்னா காசு ஏறும், டக்குன்னு நம்ம எடுத்துடலாம், 20 லட்ச ரூபாய் போட்டு டக்குன்னு 25 லட்ச ரூபாயா மாத்திரலாம், அப்படிலாம் பண்ணலான்ற மாதிரிலாம் சொல்லி வச்சு இவங்களுமே அதுல போட்டா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் அந்த காசை வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த காசுல ஒரு பெரிய பாகம் எனக்கு வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க.
எதுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஏங்க நான் வந்து எல்லாத்துக்கும் உங்ககிட்ட விளக்கம் கொடுக்கணுமா, எனக்கு வேணும்ன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவருமே இல்ல இல்ல ஸ்டார்ட் அப் நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்ல, எனக்கு காசு வேணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இது ரிலேட்டடா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய சண்டையே வருது. போக போக இவங்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டை இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் பெருசா மாறுது. ஒய்ஃப் ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு சில இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் இருக்கு, என்கிட்ட அந்த காசை தாங்க, உங்களுக்கு அந்த காசை நான் அதிகமா மாத்தி தரேன், அது மூலியமா நீங்க பண்ண நினைக்கிறத பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது, அதெல்லாம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. லாங் டேர்ம்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றது தான் லாபத்தை தரும், இந்த மாதிரிலாம் பண்ணா காசு போயிட கூட வாய்ப்பு இருக்கு, இது யாருக்குரிய சூதாட்டம் மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபுக்கு புரிய வைக்க பாக்குறாரு. ஆனா இவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. எனக்கு தருவீங்களா மாட்டீங்களான்ற மாதிரி அடம் பிடிக்கும் போது, சரி நான் உனக்கு காசை தரேன், ஆனா இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீ பண்ணாத, அந்த காசை நீயே வந்து சேவிங்ஸ் மாதிரி வச்சுக்கோ, வேற ஏதாவது ஒரு நல்ல பிளான் பண்ணு, அதாவது ஒரு இடம் வாங்கி போடுறது இந்த மாதிரி கூட நீ பண்ணு, பிரச்சனை இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் வேகமா சொல்லிடுறாங்க. அவர்கிட்ட இருந்து முதல்ல ரியாவை பொறுத்த வரைக்கும் அமன் கிட்ட இருந்து காசு வாங்கணும், அதுக்காக சரின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இப்ப காசை வாங்கிடுறாங்கல்ல, இவரை பொறுத்த வரைக்கும் எந்த நம்பிக்கையில காசை தராருன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, திரும்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், திரும்பி காசை சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா லோன் மாதிரி கூட அப்ளை பண்ணிக்கலாம், எப்படியாவது நம்ம நினைச்ச விஷயத்த நம்ம பண்ணலாம். ஒய்ஃப் வந்து அடம்பிடிச்சு அந்த காசை வாங்கிட்டா பிரச்சனை இல்ல, நம்ம வந்து திரும்பி காசை சேர்க்கலான்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாரு. ஆனா போக போக ரியா இருக்காங்க பாத்தீங்களா, வேணும்ட்டே இவர்கிட்ட சண்டை வலிச்சிட்டு இருக்காங்க. கோவப்பட்டு இவரும் பதிலுக்கு பேசுவார்ல, நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நான் வாங்கி தானே தரேன்னு போது சொல்லி காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி வேணும்ட்டே அந்த விஷயத்த பெரிய விஷயமா மாத்துறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவர் கையை ஓங்கிடுறாரு. என்னைய அடிக்கிறதுக்காக வந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் நான் எதுக்காக உங்க கூட இருக்கணும், இதுக்கப்புறம் உங்க கூட இருக்க முடியாதுன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ரியா நீ எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, நான் தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் இறங்கி போயிட்டு இருக்காரு. அப்பயும் ரியா கேட்கிற மாதிரியே இல்ல. ரியா வந்து அந்த காசெல்லாம் எடுத்துட்டு இவரை விட்டு விலகி போயிடணும்னு யோசிக்கிறாங்கன்றது போக போக தான் இவருக்கு தெரிய வருது. சோ இதுக்கப்புறம் இவகிட்ட வந்து நம்ம என்ன பேசினாலும் இவன் நம்மளை ஏத்துக்கிற ஐடியால இல்ல, நம்மளை விட்டு பிரிஞ்சு போலான்னு நினைச்சிட்டா அப்படின்றது இவருக்கு புரியுது. இவருமே வந்து என்கிட்ட வாங்கினல அந்த காசை நீ வந்து முழுசா எடுத்துக்காம ஒரு பாதியாவது எனக்கு தான்ற மாதிரி கேட்கும் போது, இல்ல இல்ல அந்த காசை நான் ஏற்கனவே செலவு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே பிரியிற நிலைமை வந்துருது. அதாவது வந்து லீகலா பிரியறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் இவர் பண்ணல. இவர் வந்து இப்ப வந்து தற்காலிகமா நம்ம கிளம்பி போயிடலாம், அவளை விட்டுட்டு கிளம்பி போயிடலான்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சைட்ல இருந்து அவங்க பிரஷர் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப வேலைக்கு வந்துட்டார்ல, வேலைக்கு வந்து எப்பவுமே போல இவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. திரும்பி அதாவது காசை சேர்த்து திரும்பி அந்த நம்ம நினைச்ச விஷயத்தை இப்ப பண்ணோன்ற மாதிரி இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அவங்க கிட்ட இருந்து டைவர்ஸ் நோட்டீஸ் வருது. அதாவது எனக்கு டைவர்ஸ் வேணும்ன்ற மாதிரி அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க போல, அதாவது லாயர் கிட்ட போய் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வச்சிருக்காங்க. என்ன இவ இப்படி பண்றா, எதுக்காக இப்படி இருக்கான்னு தெரியலையேன்ற மாதிரி இவருமே வந்து ரொம்ப கவலையோட தான் அந்த டைவர்ஸ் பத்திரத்துல எல்லாம் சைனை போடுறாரு. மேற்கொண்டு நம்ம வந்து கடுமையா வந்து உழைக்கணும், நம்ம லோன் வாங்கி கூட அடைச்சுக்கலாம், ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு இதை விட சரியான டைம் வராது, நம்ம கண்டிப்பா ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே வந்து அதுக்கான விஷயத்தெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது லோன் மூலியமா காசு கிடைக்குதுல, அது மூலியமா நம்ம ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் கம்பெனில வேலை பார்க்க முடியாதுல, அந்த வேலையை விட்டுட்டு இவரோட ஸ்டார்ட் அப்காக எல்லா விஷயத்தையும் இவர் ஆரம்பிக்கிறாரு. இன்னொன்று பக்கம் அவங்க இருக்காங்கல்ல, போலியா சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸோட பேச்சை கேட்டு நிறைய இடத்துல தப்பு தப்பா இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்வெஸ்ட் பண்ண காசு மொத்தமா போயிட்டு இருக்கு. என்னடா காசு மொத்தமா போயிட்டு இருக்குன்னு போக போக தான் உங்களுக்கு பயம் வருது. இதுக்கப்புறம் மீதி காசையாவது கவனமா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா சுத்தி இவங்க கிட்ட பழகின எல்லாருமே வந்து இவங்க காசுக்காக தான் பழகி இருப்பாங்க, ஏமாத்தி கொஞ்சம் கொஞ்சமா அந்த காசெல்லாம் புடுங்கிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட நிலைமை கொஞ்ச நாள்லயே ரொம்ப மோசமான ஸ்டேஜுக்கு போயிருது. இவர் இந்த சைடு இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் வளர்ச்சியை பாக்குறாரு. என்னன்னா இவரோட ஸ்டார்ட் அப் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்குது. நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து வராங்க, நாங்களும் வந்து உங்க கூட டை அப் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வராங்க. இவருமே அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றாரு. இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல இவரோட கம்பெனி இவர் க்ரோ பண்றாரு. இவர் வேலை பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த கம்பெனி அளவுக்கு போக போக இவரோட வளர்ச்சி இருக்கு. அபரிவிதமா இவர் வளர்றாரு, பெரிய பிசினஸ் மேனாவே மாறிடுறாரு. சில வருடங்கள்ல இது எல்லாம் சில வருடங்கள்ல ஒரு பெரிய பிசினஸ் மேனாவே மாறிடுறாரு. இன்னொன்று பக்கம் அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா போயிருது. அதாவது வந்து ஏதாவது வேலை பார்த்தாதான் பொழைக்க முடியும்ன்ற நிலைமைக்கு ரியா தள்ளப்பட்டுட்டாங்க. ஏன்னா ரியாவை பொறுத்த வரைக்கும் யாரும் கிடையாது இல்ல, ஹஸ்பண்டையும் வந்து அந்த மாதிரி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. இப்ப எங்க போறதுன்னு தெரியாம ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கும் போது ஒரு லேடி மூலியமா இவங்களுக்கு வந்து ஒரு பஞ்சர் ஓட்டுற இடத்துல வேலை கிடைக்குது. சரி இந்த வேலையை நம்ம பார்ப்போம்ன்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வேலையை பாக்குறாங்க. கடைசி 6 மாசமாவே இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது ரியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல வெள்ளையா இருப்பாங்க, இங்க வேலை பார்த்து கிரீஸ் அதெல்லாம் பட்டு ரொம்ப கரையறுன்ற மாதிரி மாறி இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, என்னடா வாழ்க்கை இதுன்ற மாதிரி இருக்கும் போது எதர்ச்சியா முன்னாள் கணவரான
அமனை கவனிக்கிறாங்க. அமனை பொறுத்த வரைக்கும் கார்ல வந்துட்டு இருக்கும் போது கார்ல ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். அதனால இந்த கராஜுக்கு தான் ரிப்பேர் பண்றதுக்காக வந்திருப்பாரு. அப்படி வந்தவர் முதல்ல இவங்களை கண்டுபிடிக்கல. ஆனா போக போக பார்க்கும் போதுதான் இது ரியாவாச்சே அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. ரியா இவரை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதாவது ஹஸ்பண்ட் இவ்வளவு பெரிய வசதியான ஆளா மாறிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போதுதான் ஹஸ்பண்ட், நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன்ல, அதாவது முன்னாள் ஹஸ்பண்ட், நான் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன்ல, அதுல எனக்கு வளர்ச்சி கிடைச்சது, நல்ல லெவலுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களை பத்தி சொல்லவே தேவையில்லை. இவங்க வந்து தப்பான முடிவை அப்பயே எடுத்தாங்க. அந்த முடிவோட விளைவாதான் இந்த நிலைமையில இருக்காங்கன்றது இவருக்கு தெளிவா புரிஞ்சிருது. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நான் உங்களுக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன், உங்க காசெல்லாம் ஏமாத்தி புடுங்கி உங்களை அனுப்பி விட்டுட்டேன், நான் பண்ணது தப்பு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எப்படிலாம் காசை இழந்தாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்கல்ல. இவரை பொறுத்த வரைக்கும் காரை வந்து ரிப்பேர் பண்ணிட்டாரு. என்ன பண்றாருன்னா, ஒரு வெள்ளை கர்ச்சிஃபா அந்த இடத்துல வச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவங்க கண்ணீரை வந்து தொடச்சுக்கிறதுக்காக இந்த வெள்ளை கர்ச்சிஃபா வச்சுட்டு போறாரு. அதே சமயம் நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனா திரும்பி ஏத்துக்க மாட்டேன்ற ஒரு முடிவோட அமன் அங்க இருந்து கிளம்பி போறாரு. நம்ம அமனை விட்டு பிரிஞ்சிருக்க கூடாது, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி இவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். இந்த காணொலி மாதிரியே வேற ஒரு காணொலியில உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.